முதல் காதல் தோல்வியை சந்திக்கும் ராசிகளை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பெரும்பாலும் பலருடைய ராசிகளில் இயல்பான குணங்களை உடையது. அன்பை தக்க வைத்து கொள்ள தெரியாமல், அதை பாதுகாத்து கொள்ள தெரியாமல் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒரு சிறு விஷயங்களுக்கு கூட சண்டை போட்டு தன்னுடைய முதல் காதலையும் அன்பை இழந்து விடுவார்கள். அவர்கள் சாதாரணமாக செய்யக்கூடிய ஒரு செயலை கூட மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தி தன் முதல் காதலை இழந்து தனியாக வாழக்கூடிய சில ராசிக்காரர்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த ராசிக்காரர்கள் தன் முதல் காதலை தக்க வைத்து கொள்ள தெரியாமல் சொதப்பி தன் முதல் காதலை தோல்விக்கு உள்ளாக்கக்கூடிய ராசிகளை பற்றி நம்ம இங்கே தெளிவாக பார்க்க போகிறோம். மிதுன ராசி எதிலையும் அவசர முடிவு எடுத்துவிட்டு பிறகு சிக்கலில் மாட்டிக்கொள்ளக்கூடியவர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எவ்வளவு சீக்கிரம் ஒருவரிடம் பழகுகிறார்களோ அவ்வளவு சீக்கிரம் அவர்களிடம் இருந்து பிரிந்து சென்று விடுவார்கள். பிறகு அதிசன சிந்தனை, இரட்டை மனப்பான்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிறகு இவர்கள் மனதை தேடிக்கொண்டு இருக்கிற எதை தேடுகிறதோ அதையே விரும்புவார்கள். புதுசாக தன்னுடைய வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதனால் இவர்களுடைய ஏதாவது ஒன்றை செய்து காதலை சொதப்பி மற்றவர்களிடம் இருந்து விலகி இருக்க ஆசைப்பட்டு தன்னுடைய காதல் தோல்வியை சந்திக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசி. மற்றவர்களை கவனமாக ஈர்க்க வேண்டும் என்று, மற்றவர்களை நம்மை பாராட்ட வேண்டும் என்று அதிக விரும்பக்கூடியவர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இயல்பாகவே இவர்கள் அன்பு நிறைந்தவர்கள் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தில் மட்டுமே அதிகமாக கவனம் செலுத்துவார்கள். பல சமயங்களில் தங்கள் துணையின் தேவைக்காக, உணர்வுக்காக புரிந்து கொள்ளாமல் மறந்து விடுவார்கள். அன்பு பராமரிப்பு என்பதில் இவர்கள் ரொம்பவே குறைவாக இருக்கும். இயல்பான குணம் என்பது இவர்களுக்கு முதல் காதல் பார்த்திங்கன்னா தோல்வியை சந்திக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்கள் ஆழமான அன்பு செலுத்தக்கூடியவர்கள். ஆனாலும் அவளுடைய கொள்கை பிடித்துவிட்டு ஒரு சிலர் பேருக்கு ஒரு சிலருடைய கொள்கைகள் அவருக்கு பிடிக்காம போய்விடும். அதே போது பொறாமை குணம் ஒருபோதும் தனக்கு மட்டுமே சொந்தம் என தக்க வைத்துக் கொள்வது குணம் கொண்டவர்கள். தன்னுடைய முதல் காதல் உறவே போராட்டமாக மாறிவிடும். இதனால் குணங்கள் இவரை மீதாக உள்ள நம்பிக்கையில் துணையை இழக்க நேரிடும். இதனால் பல சிக்கல்களை உருவாக்கி இறுதியில் தன்னுடைய முதல் காதல் தோல்வியை சந்திக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா கும்பராசி. பொதுவாக கும்பராசிக்காரர்கள் சுதந்திரமாக இருக்க ஆசைப்படுவார்கள். எந்த கட்டுப்பாட்டுகளும் சிக்காமல் வாழ வேண்டும் எனும் மனப்போக்கு உடையவர்கள். இந்த குணம் இவர்கள் உற்சாகத்தை கொடுத்தாலும் காதல் உறவில் பிரிவதற்கான ஒட்டுதல் இல்லாமல் செய்துவிடும். தனிமைப்பட்ட சுதந்திரத்திற்கு அதிக மதிப்பளிப்பதால் உணர்ச்சி வசப்பட்டு அறிவு சார்ந்த விஷயங்களில் முக்கியத்துவம் அளிக்க மறந்து விடுவார்கள். இது இவர்கள் மீதான ஈடுபாட்டையும் இவர்கள் துணையை இழக்க நேரிடும். தன்னுடைய முதல் காதல் தோல்வியிலேயே போய் முடியும் இந்த கும்பராசினியர்களுக்கு. மீண்டும் இதுபோல சில இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.